ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 162 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ல இருந்து கர்ஸ்டு வாரியர் எக்ஸ்டர்மினேஷன் மிஷின் ஆர்க்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் ஆர்க்கில் ஒரு முக்கியமான பர்சனை பல்லக்கில் வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு கர்ஸ்டு வாரியர் அப்பியர் ஆவான். அட்டாக் பண்ணாங்க கூட அவன் மேலே அந்த அட்டாக்கோட இம்பாக்டே இல்லாத மாதிரி தான் இருக்கும். நீ தானே அவனை கொன்னன்னா அந்த பல்லக்குள்ளே இருக்கவங்ககிட்ட கேட்கும் போது எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் எதுவும் பண்ணல அப்படின்பான். எல்லாருமே ரொம்ப பயந்துருவாங்க. இது அந்த கர்ஸ்டு வாரியரே தான் அப்படின்னு. இந்த இடத்துல தி கர்ஸ்டு வாரியர்ங்கிற எபிசோட போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கப்புறமா கோனஹா வில்லேஜ்ல காட்டுவாங்க. நருட்டோ பாத்தீங்கன்னா எப்பவும் போல தனிமையில தான் இருப்பான், ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு. ஹொக்காகே ஆபீஸை காட்டுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் இருக்கும், கக்காஷி எடுத்து பாப்பாரு. அதுல தான் பாத்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. லேண்ட் ஆஃப் பேர்ட்ஸ்ல வந்து இந்த கர்ஸ்டு வாரியரோட நடமாட்டங்கள் ஜாஸ்தி ஆயிட்டே வருது. அது அங்க வாழ்ற பீப்புளை ரொம்ப பயமுறுத்துதுங்கிற விஷயத்தெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்காக என்ன நம்ம போய் பேயவா பிடிக்க முடியும் அப்படின்பாரு கக்காஷி. நானும் தான் சொல்லி பார்த்தேன், அவங்க கேட்கல. நான் வேணாம் சொன்னாங்க கூட, தயவு செஞ்சு இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க, என்ன பண்றது அப்படின்பாங்க சுனாடி. இந்த மீட்டிங் எப்படி நடந்துச்சுங்கிற பிளாஷ்பேக்கை காட்டுவாங்க. இந்த கண்ணாடி போட்டிருக்கவன் பேர் பாத்தீங்கன்னா சீசிமா. இவன் தான் பாத்தீங்கன்னா இந்த ரெக்வஸ்ட்டை கொண்டு வந்திருப்பான், அமௌண்ட்லாம் கொடுத்துருப்பான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிராவல் எக்ஸ்பென்ஸுக்கு கூட பத்தாதுங்கும் போது எங்களோட லேண்ட் ஆஃப் பேர்ட்ஸ்ல வந்து பினான்சியல் டிஃபிகல்டிஸ்னு இருக்கு. சொல்ல போனா பெரிய பட்ஜெட்லாம் ஒண்ணுமே கிடையாது, இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா இந்த மிஷினுக்கே வந்து அலோகேட் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். டிராவல் எக்ஸ்பென்ஸுக்கு கூட பத்தாதுன்னு சொல்லும் போது நான் பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும்னு கத்தி எடுத்து அவன் வயித்தை கிழிச்சுக்குவான். இதை பார்க்குற சுனாடே அண்ட் சுஜுனே எல்லாம் ரொம்பவுமே ஷவுட் பண்ணுவாங்க. அவன் சொன்ன சாக்ரிஃபைஸ் பார்த்தீங்கன்னா அவன் சேவிங்ஸை தான் அப்படி சொல்லியிருப்பான். நான் சேவ் பண்ண எல்லா மணியுமே கொடுக்குறேன், தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்களேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு மிஷனை பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண வச்சிருப்பான். நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க இல்லையா அப்படின்னு கக்காஷி கேட்பாரு. நான் கொஞ்சம் இறக்க மனசு உள்ளவ இல்லையா, வேற என்ன பண்றது அப்படின்ட்டு. மோஸ்ட் ஆஃப் த ஜொனின் அண்ட் சுனின்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிஷன்ஸுக்கு போயிருப்பாங்க. இப்போ யாரை இந்த மிஷனுக்கு போடுறதுன்னு திங்க் பண்ணுவாங்க. நருட்டோக்கு தும்பல் வரும், உன்னை யாரும் நினைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி இச்சிராக்கு சொல்லுவாரு. நருட்டோ சாப்பிட்டு இருக்கும் போது சிஷிமாவை பார்ப்பான். இச்சிராக்கு கிட்ட யாருன்னு கேட்கும் போது நீ வந்தப்பல இருந்து இங்க தான்ப்பா நிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. நருட்டோ சாப்பிடும் போது வரதும் அவன் பார்க்கும் போது போறதுமாவே இருப்பான். நருட்டோ செம காண்டாயிருவான். என்னோட டேஸ்டியான ராமன் சாப்பிட்டு இருக்கும் போது என்ன இப்படி பார்த்துட்டு இருந்தீங்க, எனக்கு எப்படா சாப்பிட தோணும், உனக்கு பசிக்குதுன்னா நீ போய் அவங்க வாங்கி சாப்பிட்றா அப்படின்னு கத்துவான். எனக்கு பசிக்கல அப்படின்பா. பாத்தீங்கன்னா வயிறு கூப்பாடு போடும். நருட்டோக்கு புரிஞ்சிரும். இதுக்கப்புறம் டோட்டலாவே நருட்டோட ட்ரீட்ல தான் சிஷிமா சாப்பிடுவான். இச்சிராக்கு நருட்டோட ட்ரீட்ங்கிறதுனால நீங்க எப்ப வேணா வந்து சாப்பிடலாம் அப்படின்பாரு. இததான் உனக்கு பசியே இல்லைன்னு சொன்னையாடா அப்படின்பா நருட்டோ. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எதுவுமே நினைக்காத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணத பெரிய சந்தோஷமா தான் திங்க் பண்றேன். உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. மெயினா இந்த வில்லேஜ்ல உன்னை நான் பார்த்ததே இல்ல, ஃபெமிலியர் ஃபேஸா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா நான் லேண்ட் ஆஃப் பேர்ட்ஸை சேர்ந்தவன், என் பேர் சிஷிமா அப்படின்பா. இந்த வில்லேஜுக்கு ஒரு மிஷன் விஷயமா நான் வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். ஆல்ரெடி பணமே இல்லாம இருக்கு, நீ எப்படா மிஷனுக்கு ரெக்வஸ்ட் வைக்கிறதுக்கு ஒரு மெசஞ்சரா வந்திருப்பின்னு கேட்கும் போது, என்னோட டோட்டல் மணியுமே கொடுக்குற மாதிரி ஆயிப்போச்சு, அதனால தான் இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இந்த அளவுக்கு சீரியஸா இருக்கீங்கன்னா மிஷனும் சீரியஸா இருக்கும் போல இருக்கேன்னு கேட்கும் போது பாத்தீங்கன்னா இது என் ஃப்ரெண்டோட வாழ்வா சாவான்ங்கிற பிரச்சனை அப்படின்பா. சின்ன வயசுல இருந்தே நானும் லார்ட் சாகியும் ரொம்பவுமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்பா. என்ன ஃபியூடல் லார்ட் கூட ஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ ஷாக் ஆவான். சீசிமி இருந்துட்டு சொல்ற விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட சாகிக்கும் இவனுக்கும் பாத்தீங்கன்னா சேம் ஏஜ் தான். போன வருஷம் தான் பாத்தீங்கன்னா அவனை ஃபியூடல் லார்டா மாத்தி இருப்பாங்க. இருந்தாலுமே அவரு என் கூட ரொம்பவுமே க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். நருட்டோ வந்துட்டு அப்படின்னா ரொம்பவுமே யங்கான ஃபியூடல் லார்ட்னா லார்ட் சாகியா தான் இருப்பார் போல அப்படின்னு சொல்லுவான். சாகி ஃபியூடல் லார்டு ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு வந்ததுக்கு காரணமே பாத்தீங்கன்னா அவனோட அப்பா லார்டு ஒவாஷி பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம இறந்திருப்பாரு. அதுக்கப்புறமா அவனோட சிஸ்டர், ட்வின் சிஸ்டர் பாத்தீங்கன்னா அவங்களும் இறந்திருப்பாங்க. அதனாலதான் இவனை பாத்தீங்கன்னா இந்த ஒரு பொசிஷன்ல உட்கார வச்சிருப்பாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமாவே பாத்தீங்கன்னா அதிகமா அவனோட முகத்தை வில்லேஜ்லயும் காட்டியிருக்க மாட்டான். ஈவன் சீசிமி பாக்குறதுக்கு போனா கூட அவங்ககிட்ட ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இருக்காது. என்னதான் என்ன அவன் அவாய்ட் பண்ணாலும் அவன் என் ஃப்ரெண்ட் இல்ல, அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் தானே காப்பாற்றணும் அப்படின்பா. சாஸ்கே நருட்டோவை என்னதான் அவாய்ட் பண்ணாலும் நருட்டோ அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறான் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இருக்கும் இதுவும். நருட்டோ பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை எங்கிட்ட விட்டுரு, உன் ஃப்ரெண்டை நம்ம காப்பாற்றலாம் அப்படின்பா. ஒக்காகே ஆஃபீஸ்க்குள்ள கதவை கூட தட்டாம கதவை சடாருன்னு நீக்கிட்டு போவான். போய் மிஷினுக்கு ரெக்வஸ்ட் வைக்கிறதுக்கு வந்தவங்ககிட்ட அவன் பாக்கெட் மணியை முதல் கொண்டு மொத்தமா புடுங்கி தாட்டி விட்டுருக்கீங்களே, எவ்வளோ டெவிலிஷா இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமா திட்டுவான். திரும்பவும் இதே விஷயத்த சொல்றதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு அடியை போடுவாங்க. நருட்டோ கத்துவான். சீசிமா ஒக்காகே ஆஃபீஸ்க்கு வெளியே தான் நிற்பான். நருட்டோ
ஓகேவா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். கக்காஷி இருந்துட்டு நீ கரெக்டான ஆளுகிட்ட தான் பொறுப்பை விட்டுருக்க அப்படின்பாரு. ஏன்டா காசை வாங்கிட்டு அவனை ஏமாத்தினதா எப்படா நான் அவங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி சுனாடே திட்டுவாங்க. அப்படின்னா நெஜி வந்து அவன் மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா நருட்டோ பார்த்துட்டு இருப்பான். லீ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா வேற ஒரு மிஷனுக்கு போயிருப்பான். அதனால நீயும் டென்டெனும் நெஜியோட சேர்ந்து 3 மேன் டீமா அசம்பிள் ஆக போறீங்க. நெஜி தான் உங்க டீமோட லீடர் அப்படின்பாங்க. சீஜுனை வந்துட்டு உன் ஃப்ரெண்டு இந்த மிஷனை பத்தின டீடைல்ஸ் கொடுத்தானான்னு சொல்லி கேட்பாங்க. அவ்வளவா சொல்லி அப்படின்பா. சுனாடே வந்துட்டு நீங்க ஒரு கோஸ்ட்டை பிடிக்கணும் அப்படின்பாங்க. கோஸ்டா அப்படின்னு ஷாக் ஆவா நருட்டோ. டவுன்ல நைட் ஆனாவே சுத்தி தெரியும். அது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஆர்மரை வியர் பண்ண கோஸ்ட் அப்படின்பாங்க. இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே நருட்டோ இருக்க மாட்டான். பார்த்தா கீழே உட்காந்துட்டு நடுங்கிட்டு இருப்பான். ஏன்டா பயந்துட்டியான்னு கேட்கும்போது ஒரு நிஞ்சா எப்படிங்க பயப்படுவான் அப்படின்ட்டு எந்திரிச்சு நிற்பான். இந்த இடத்துல தலைவனோட பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும், ஆனா பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கா இருக்கும். நிஞ்சுட்சு கோஸ்ட் மேல ஒர்க் ஆகுமான்னு சொல்லி கேட்கும் போது குட் கொஸ்டின் பாங்க சொன்னாடே. சீசனை வந்துட்டு அதை நீ தான் கண்டுபிடிக்கணும் நருட்டோ அப்படின்றாங்க. எல்லாருமே கிளம்பி போயிருவாங்க. இந்த பாயிண்ட்ல இவங்களை தூரத்துல இருந்து கக்காஷி பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்டா பேயை பத்தி ஒரு விஷயம் கூட என்கிட்ட ஏன்டா சொல்ல அப்படின்ட்டு நருட்டோ சிஷிமா கிட்ட கேட்பான். மெயினா அதெல்லாம் ரூமர் தானே அப்படின்னு கேட்கும் போது ஈவன் நான் கூட அதை பார்த்தது இல்லை அப்படின்பா. ஆனா என்னோட மாஸ்டர் லார்ட் மோசா ரொம்பவுமே க்ளோஸா பார்த்ததா சொல்றாரு அப்படின்பா. நிஜமாலுமா அப்படின்ட்டு நருட்டோ ஷாக் ஆவான். லேண்ட் ஆஃப் பேர்ட்ஸ் இல்லையா, ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணும் அப்படின்பாரு கக்காஷி. இவங்க போற வழியில பாத்தீங்கன்னா நருட்டோ அண்ட் அதர்ஸ் கூட சிஷிமானால கீப் அப் பண்ண முடியாது. பாக்குற வரைக்கும் பார்த்து போட்டு நருட்டோ தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். நைட் ஆயிரும். பாத்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க. சிஷிமா தான் இருக்கலே அதிகமா சாப்பிட்டே இருப்பான். நருட்டோ இந்த பாயிண்ட்ல கஸ்ட் வாரியரை உங்க பீப்புள்லாம் நம்புறாங்களான்னு சொல்லி கேட்பான். லார்டு ஓவாஷி எங்களோட ப்ரீவியஸ் ஃபியூடல் லார்டோட உயிரற்ற உடல் தான் இப்படி வருதுன்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சிஷிமா சொல்லுவான். இதை கேட்டோம்னா நருட்டோ ரொம்ப பயப்படுவான். இந்த கோஸ்ட்டை தவிர்த்து உங்களோட லேண்ட் ஆஃப் பேர்ட்ஸை பத்தி கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு சொல்லி நெஜி கேட்பான். லேண்ட் ஆஃப் பேர்ட்ஸோட கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த லேக் சரௌண்டிங்ஸ் கிட்ட தான் இருக்கும். இந்த பிளேஸ்ல அதிகமான பறவைகள் பாத்தீங்கன்னா மைக்ரேட் பண்ணும். இவங்களோட லேண்டே பாத்தீங்கன்னா டோட்டலா கிரீனா ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லான ஒரு கண்ட்ரின்னு சொல்லலாம். இந்த எல்லா விஷயமே ப்ரீவியஸ் ஃபியூடல் லார்டான லார்ட் ஒவாஷி இறந்ததுக்கு அப்புறமா அவரோட சன் லார்ட் சாகி, அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் டாக்டிஷியனான லார்ட் கோமை இவங்கள தான் பாத்தீங்கன்னா அடுத்த ஃபியூடல் லார்டா நாமினேட் பண்ணிருப்பாங்க. லார்ட் கோமைக்கு பாத்தீங்கன்னா லார்ட் சாகி வந்து ரொம்ப சின்ன பையன்ல அது ஒர்க் அவுட் ஆகாதுங்கப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அப்போசிஷனுக்கு இருந்திருக்கும். இந்தாமே கடைசியில லார்ட் சாகி தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபியூடல் லார்ட் சீட்ல உட்கார்ந்திருப்பான். ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா கர்ஸ்ட் வாரியர் அட்டாக் பண்றதுக்கு வந்திருக்கும் இல்லையா, அதுதான் பாத்தீங்கன்னா மோசோ இவனோட மாஸ்டர், சிஷிமாவோட மாஸ்டர். அந்த ஹை பிரீஸ்ட் தான் பாத்தீங்கன்னா இவனுக்கு ஒரு அட்வைசரி கண்ட்ரோல் கொடுத்து சாகியை இந்த பொசிஷன்ல உட்கார வச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு half a year கழிச்சு பாத்தீங்கன்னா சாகியோட ட்வின் சிஸ்டரும் இறந்துருவாங்க. நான் பார்த்த சாகி ரொம்பவுமே சியர்ஃபுல்லான ஆளு. ஆனா இந்த இன்சிடென்ட்ஸ்க்குலாம் அப்புறமா ரொம்பவுமே கோல்ட் ஹார்ட்டடா மாறிட்டான். இதுக்கப்புறம் எந்த விஷயம் டிஸ்கஸ் பண்ணாலும் அது மேன்ஷனுக்குள்ள மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த கஸ்ட் வாரியங்கிறதே அப்பியர் ஆச்சு கேசல் டவுனுக்குள்ள. இதனாலேயே பெரிய ரூமர் ஒன்று கிரியேட் ஆச்சு. லார்ட் ஒவாஷியை வந்து யாரோ கொலை பண்ணிட்டாங்கிற மாதிரி. அதுலயும் குறிப்பா லார்ட் ஒவாஷியை கொன்னவங்களை பழி தீக்கிறக்காக தான் அவர் இப்படி அலைஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் பேசியிருப்பாங்க. இதுவும் ஒரு டைப் ஆஃப் ரூமர் தான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா சிஷிமா சொல்லுவான். இதை கேட்டுட்டு நருட்டோ ரொம்ப பயப்படுவான். இந்த பேய்ங்கிற ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்பா நெஜி. இந்த பாயிண்ட்ல லார்ட் மோசோ மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். ஏன்னா லார்ட் ஒவாஷி இறந்ததுக்கு அப்புறமா அவன் கைதான ஓங்கி இருக்கு. இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் என்னோட மாஸ்டர் பண்ண மாட்டாரு அப்படின்பா சிஷிமா. டென் பாத்தீங்கன்னா இதுக்கு அவனும் காரணமா இருக்கலாம்லன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த டாக்டிஷியனை திங்க் பண்ணுவாங்க. எக்ஸாக்டா அவன் தான் பண்ணிருப்பான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்பா சிஷிமா. இந்த இடத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா கோமையை தான் பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. அந்த வகையில கர்ஸ்ட் வாரியர் ஏன் கோமையா இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஐடியாலஜிக்கு வந்துருவாங்க. கோமையோட வீட்டை சுத்தி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பாதுகாப்பு இருக்கும். பெட்ரோல் பண்ணியாச்சு, எதுவுமே அன்யூஷுவலா இல்லைன்னு ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா சரி அப்படின்னா நீ கிளம்ப அப்படின்றவான் கோமை. இருந்தாலுமே கொஞ்சம் அவனுக்கு சஸ்பீஷியஸா தான் இருக்கும். ரொம்பவுமே வேர்க்கும். இந்த பாயிண்ட்ல கர்ஸ்ட் வாரியர் நடந்து வர மாதிரி காட்டுவாங்க. கோமை அவனோட கட்டானால கை வைப்பான். அவன் பயப்பட்ட மாதிரியே இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த கர்ஸ்ட் வாரியர் அப்பியர் ஆயிருவான். நருட்டோ அண்ட் அதர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேஜோட ஓடுவாங்க. இந்த பாயிண்ட்ல நம்ம டெஸ்டினேஷன் வந்துருச்சான்னு கேட்கும்போது லார்ட் மோசோவோட ரெசிடென்ஸ் பக்கத்துல தான் இருக்கு அப்படின்பா சிஷிமா. கோமையோட கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா கர்ஸ்ட் வாரியர் சேஸ் பண்ணுவாங்க. அவன் பாத்தீங்கன்னா வேனிஷ் ஆகி போயிருவான். நீங்க ஓகே தானான்னு கேட்கும் போது நான் பரவாயில்ல, யாரும் பயப்பட வேணாம் அப்படின்றவன் கோமை. பயங்கர சத்தமா இருக்கும். என்னடா இந்த சத்தம்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மேல அந்த கர்ஸ்ட் வாரியர் அப்பியர் ஆவான். அவன் என்னடா பறந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பாப்பாங்க. சிஷிமா இருந்துட்டு ஒயிட் ஆர்மர், ரொம்பவுமே விகோரமான மாஸ்க், டவுட்டே இல்ல இது அந்த கர்ஸ்ட் வாரியர் தான் அப்படின்பா. நெஜியன் டென்டன் பாத்தீங்கன்னா முன்னாடி போயிருவாங்க. நருட்டோ பாத்தீங்கன்னா அவனை இறக்கி விட்டுட்டு நான் போய் அந்த ரியல் கோஸ்ட் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். சரி அப்படின்பா சிஷிமா. 3 பேருமே கர்ஸ்ட் வாரியரை சேஸ் பண்ணிட்டு அது இருக்க இடத்துக்கே வந்துருவாங்க.
நெஜி அவனோட பியாக்குகான யூஸ் பண்ணி பார்ப்பான். இந்த பாயிண்ட்ல அவன் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த சுத்து வட்டாரத்துக்குள்ள எந்த ஒரு லிவிங் கிரியேச்சருமே இல்லைன்னு சொல்லுவான். நருட்டோ பயப்படுவான். கொஞ்சம் அமைதியா இருடா, உனக்கு அந்த சத்தம் கேக்குதான்னு சொல்லி டென்டன் கேப்பா. கதவை நீக்கும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கர்ஸ்டு வாரியர் வருவான். ஏன்டா மனுஷங்க நடமாட்டமே இல்லைன்னு சொன்னியாடா அப்படின்னு சொல்லி நருட்டோ கேட்பான். நான் சொன்ன மாதிரி இந்த ஏரியாக்குள்ள மனுஷங்க நடமாட்டமே இல்லை அப்படின்பா நெஜி. இந்த பாயிண்ட்ல நருட்டோ ரொம்பவுமே பயப்பட்டு அவனோட குணாயை எடுத்து அட்டாக் பண்ணுவான். டென்டன் செயின் வெயிட்டை சமன் பண்ணி அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவா. தலை மட்டும் பாத்தீங்கன்னா தனியா போய் விழுகும். சம் சர்டைன் பவர் பாத்தீங்கன்னா அங்க ஷோனப் ஆகிற மாதிரி இருக்கும். நான் அந்த பேய்களை நம்ப மாட்டேன்ட்டு நருட்டோ பயந்துட்டு இருப்பான். நருட்டோ அட்டாக் பண்ண போவான். நெஜி ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவனோட ஷேடோ க்ளோன் ஜுட்சுவை யூஸ் பண்ணுவான். இந்த இடத்துல உசுமாக்கி பெரேஜ்ங்கிற அட்டாக்கை வைப்பான். இப்ப கண்டுபிடிக்கேன்டா உள்ளுக்குள்ள யாரு இருக்காங்கன்ட்டு போய் பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இது டோட்டலாவே எம்டியா இருக்கு. அப்படின்னா அது நிஜமாலுமே பேய் தானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷவுட் பண்ணுவான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.